ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரையம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வறுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். 2 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். 1 கப் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை சட்னி. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். துரையம்மாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.